வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஜீவன் ஒரு டாக்டர் இருக்காரு. இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது. அதாவது ஒரு பொண்ணு கிட்ட இவர் எல்லை மீறி நடந்திருக்காருன்ற மாதிரி தான் குற்றச்சாட்டு வருது. அந்த பொண்ணோட அத்தை தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஜீவன் என்ன சொல்றாருன்னா, நாளா எதுவுமே பண்ணல, இந்த அத்தையும் பொண்ணும் சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஜீவனுக்கு எதிராக எவிடன்ஸ்லாம் கிடைக்கிறதுனால ஜீவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜீவனோட ஒய்ஃபும் ஜீவன் நல்லவர்னு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. உண்மையாலே ஜீவன் நல்லவரா, அந்த அத்தையும் பொண்ணும் தான் பொய் சொல்றாங்களா, இல்ல ஜீவன் தான் தப்பு பண்ணாரான்ற மாதிரி நம்மளுக்கு கடைசி வரைக்கும் குழப்பமா இருக்கும். கடைசியில தான் முடிவு என்னன்னு தெரியும். நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 22 வயசு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மோனிஷா அப்படின்றது. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்லாம் இறந்து போயிட்டாங்க போல. இவ ஒருத்தங்க கிட்ட மாட்டி நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கா போல. அதை பத்தி இவளோட வாய்ஸ் ஓவர் சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப வேற ஒரு சீனை காட்டுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டதா ஜீவன் ஒருத்தரை எல்லாருமே சேர்ந்து அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து எல்லாருமே ஜீவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தடுத்துட்டுலாம் இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க, இந்த ஜீவன் அப்படின்ற டாக்டர் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி போலீஸுங்க மேற்கொண்டு விசாரிக்கிறாங்க. உள்ள வந்து செக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உள்ள வந்து பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல மோனிஷா அழுதுட்டு இருக்காங்க. அதாவது இந்த மோனிஷா கிட்ட தான் அவர் எல்லை மீறி நடந்திருக்காரு. இங்க ஆரஞ்சு கலர் சாரியில ஒருத்தங்க இருக்காங்கல்ல, இவங்க மோனிஷாவோட அத்தையா இருப்பாங்க. அத்தையும் மோனிஷாவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப போலீஸ் கிட்ட நடந்த விஷயத்தை இந்த மோனிஷா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷா என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த மாதிரி அத்தைக்கு சாப்பாடு தரதுக்காக அப்பப்ப வருவேன், அந்த மாதிரி தான் இன்னைக்கும் வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வரும்போது இவங்களுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரமா டாக்டர் கிட்ட வந்து அத்தைக்கான சாப்பாடை தந்துட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. டாக்டர் கிட்ட வயிறு வலிக்குதுன்ற மாதிரி சாதாரணமா சொல்றாங்க. டாக்டரும் படுமா நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ற மாதிரி பண்றவரு கொஞ்சம் எல்லை மீறி நடக்க பாக்குறாரு. இவங்களுமே நர்ஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நர்ஸுங்க வருவாங்க, நீ முதல்ல படுமா அப்படின்ற மாதிரி இவருமே தப்பு தப்பா டச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் மோனிஷா அழுதுகிட்டே இங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அடிச்சதுல ஜீவனுக்கு அடிபட்டு இருக்கு. இப்ப ஜீவன் கிட்டயும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜீவன் கிட்டயும் போலீஸுங்க பேசுறாங்க. ஜீவன் வேற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, அந்த பொண்ணு உள்ள வந்தா வயிறு வலிக்கிறதா சொன்னா, நான் செக் பண்ணும் போது அந்த பொண்ணே தான் என்ன டச் பண்ணா, நான் எதுவுமே பண்ணல, திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, உடனே அத்தை வந்துட்டாங்க, எல்லாருமே நான் தான் எல்லை மீறி நடந்துட்டதா சொன்னாங்க, நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ மோனிஷா அவர் தான் எல்லை மீறி நடந்ததா சொல்றாங்க. ஆனா இவர் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல மோனிஷாவை ஃபுல் பாடி செக்அப் எடுக்கணும், அப்பதான் இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்காங்களா இல்லையான்றது தெரியும்ன்ற மாதிரி இங்க இருந்து கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மோனிஷா மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. மோனிஷா யார்கிட்டயோ பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த அத்தை கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அத்தை கிட்ட இல்ல, வேற ஏதோ ஒரு லேடி கிட்ட அடி வாங்கின மாதிரி உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. என்னமா யோசிக்கிறேன்னு கேட்கும்போது மோனிஷா எதுவுமே இல்லைன்னு சமாளிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாராம் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் பரவிட்டு இருக்கு. எல்லாருமே பாக்குறாங்க. அந்த மாதிரி தீபக்ன்ற ஒரு டாக்டருமே இந்த விஷயத்தை பாக்குறாரு. இத பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் அப்செட் ஆகுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை எங்க கிளம்புறீங்கன்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. இல்ல இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்புறாரு. ஒய்ஃப் கொஞ்சம் சந்தேகப்படுறவங்க போல, ஞாயிற்றுக்கிழமை எங்க இந்த மனுஷன் கிளம்புறாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து பேசிக்கிறாங்க. சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு டாக்டரோட ரூம்குள்ள போறது தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை இவங்களால பார்க்க முடியல. சரி, அந்த டாக்டரை பத்தி விசாரிக்கலாம்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லார்கிட்டயும் இவங்க பேசி பார்த்திருப்பாங்க. ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாக்டர் ரொம்பவே நல்லவரு, இந்த பொண்ணு தான் பொய் சொல்றா போல, ஏன்னா அந்த டாக்டர் எல்லாரையும் நல்லபடியா பார்த்துப்பாரு, நானே கூட இருந்து கவனிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வெளியே அந்த ஆளு நல்லவன் மாதிரி தான் காமிச்சுப்பான், உள்ளுக்குள்ள இந்த கேவலமான வேலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டரை பத்தி தப்பா சொல்றாங்க. சோ இருவேறு கருத்து இருக்கு. அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணை செக்அப்காக கூட்டு போயிருக்காங்கல்ல, ரிசல்ட் வரதை பொறுத்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரிசல்ட் வந்துருது. எல்லை மீறி நடந்திருக்கிறது உறுதியாயிருது. ஆனா டாக்டர் பண்ணாரா என்னன்றது தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி டாக்டர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் பேட்டி எடுக்கிறதுக்காக வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. டாக்டருக்கு ரொம்ப
அசிங்கமா இருக்கு. டாக்டரோட ஒய்ஃப் பேரு மாலினி அப்படின்றது. இவங்களுமே ரொம்ப கவலைப்படுறாங்க. நமக்குமே ஒரு வயசு பொண்ணு இருக்கா, எல்லாருமே இப்படி பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு யாரோ பாலியல் தொல்லை தந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, டாக்டரா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதெல்லாம் லாங்ல இருந்து யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜீவன் தான் எல்லை மீறி நடந்திருக்கிறதா போலீஸுங்க சந்தேகப்படுறாங்கல்ல, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அந்த லேடியோட அத்தை வந்து சரி கிடையாது சார், அந்த அத்தை என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா சார் அப்படின்ற மாதிரி இவர் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அது என்னன்னா, அடிக்கடி அந்த பொண்ணை வேணும்ட்டே அத்தை வர வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மூலியமா ஏதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணலான்ற மாதிரி அந்த அத்தை லதா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த லதாவை பொறுத்த வரைக்கும் மருந்தெல்லாம் அப்பப்ப திருட கூட செய்வாங்க போல. இதை இவர் கண்டுபிடிச்சு கேட்டிருப்பாரு. லதாவும் சமாளிக்கிற மாதிரிலாம் பதில் சொல்லியிருப்பாங்க. வேணும்ட்டே என்ன மாட்ட வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்கா சார், அவன் நல்லவ கிடையாது சார் அப்படின்ற மாதிரி ஜீவன் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி லதா கிட்டே பேசலான்ற மாதிரி ஒரு போலீஸ் வந்து விசாரிக்கிறாரு. சார் ஜீவன் சார் சொல்ற மாதிரி நான் எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் பண்ணல, இப்ப அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டார்ல, அதுல இருந்து வெளியே வரதுக்காக இந்த மாதிரி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சார் அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அவர் பண்ணலனா யார் சார் பண்ணிருப்பா, அவர் தான் சார் இதை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்டால எதுவுமே சொல்ல முடியல. கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப போறாரு. இப்படி நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் மோனிஷா உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மோனிஷா சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மோனிஷாவோட பாஸ்ட் இப்ப யோசிச்சு பாக்குறாங்க. வேற ஒரு லேடி கிட்ட இருக்கும் போது இவங்களோட கையை இவங்களே கட் பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க போல. ஆனா அந்த விஷயத்த அந்த லேடி பாத்துறாங்க. என்ன சாவலான்னு யோசிக்கிறியா, உன்னை சாக விட மாட்டேன்ற மாதிரி அந்த லேடி இருக்காங்கல்ல, இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. அந்த லேடி யாரு, அதை பத்தி எதுக்காக இப்ப யோசிச்சு பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே இந்த கேஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு எதிராக சாலிடான ப்ரூஃப் கிடைச்சா மட்டும் தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். நீ சீக்கிரமா ஏதாவது ப்ரூஃபை கண்டுபிடிக்க முடியுமா பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி புதுசா ஒரு லேடியை காட்டுறாங்க. இந்த லேடியோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஜீவனோட பொண்ணு கூட ஒன்னா படிக்கிறவங்க போல. ஜீவனோட பொண்ணு என் பொண்ணை போட்டு அடிச்சிருக்கா, எப்படி அடிச்சிருக்கா பாருங்கன்ற மாதிரி இந்த அம்மா கம்ப்ளைண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னமா நடந்தது சொல்லுன்னு இந்த போலீஸ் கேட்கும்போது இந்த பொண்ணுமே நடந்த விஷயத்த சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணும் ஜீவன் பொண்ணும் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரோட்ல இருக்க பசங்கள்லாம் ஜீவனை வச்சு இந்த பொண்ணை கிண்டல் பண்றாங்க. இந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கு. சரி ஃப்ரெண்டாவது சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா, ஆமாண்டி எல்லாரும் சொல்ற மாதிரி உன் அப்பா மோசமானவர் தான், உன் அப்பா கிட்ட நானே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன்ல, என்கிட்டயே கொஞ்சம் தப்பா தான் நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்கிற ஜீவனோட பொண்ணுக்கு கோவம் வந்துருது. என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில புடிச்சு தள்ளி விட்டுருக்கா போல, அதனால தான் காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு. சரி இந்த மாதிரி பண்ணிருக்கா சார், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்றாங்க. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி ஜீவன் சார் உன்கிட்ட எல்லா மீறி நடந்தாரா, நீ சொல்றது உண்மையான்னு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஜீவன் கெட்டவர் தான் போல அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்க்குமே லைட்டா சந்தேகம்லாம் வருது. இந்த அசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஆமாயா, பார்க்க எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இவன் கூட மோனிஷாவை ஏதாவது பண்ணிருக்கலாம், நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கான், இவன் கிட்ட பேசிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவர்கிட்டயும் பேசி பாக்குறதுக்காக வந்துடுறாரு. உன் பொண்ணோட ஃப்ரெண்ட கூட நீ விட்டு வைக்கல, தப்பா நடந்துகிட்டல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதே கிடையாது சார், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது சார், அந்த பொண்ணு தான் சில விஷயங்களை பண்ணா அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவரோட பொண்ணை கூட்டு போறதுக்காக வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி வரவங்க இவர் மேல கொஞ்சம் கிரேஸா இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, எனக்கு ஜுரம் இருக்கா பாருங்க பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கையை வச்சு செக் பண்றாரு. அப்படி கையை வச்சோன்னே இந்த பொண்ணு சந்தோஷப்படுறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு லைட்டா இவரை பிடிச்சிருக்கு போல, டச் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பா. இது இவருக்கு புரிஞ்சிருது. ஏமா இந்த வயசுல இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தான், என்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் அட்ராக்ஷன்லாம் வரும், ஆனா இது அதுக்கான வயசு கிடையாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்றாரு. அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எண்ணத்துலலாம் நான் பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணுமே பதட்டமாயி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. சார் அவ அப்படி பண்ணதை நான் சொல்லிட போறேன்றதுக்காக, அவ என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படி சொல்லியிருக்கா சார், சத்தியமா அந்த பொண்ணு கிட்ட நான் தப்பா நடந்துகிட்டதே இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் இப்ப அத்தை கூட சேர்ந்து இருக்கா. இதுக்கு முன்னாடி யார் கூடயோ சேர்ந்து இருந்தால, அப்ப நிறைய கஷ்டத்தெல்லாம் இவ
அனுபவிச்சிருக்கா போல. அந்த கஷ்டம்லாம் இவ மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதனால இவளுமே கத்திய வச்சு கையை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. ஆனா அத்தை இருக்காங்கல்ல, உசாரா கத்தியெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அத்தை கத்தியெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை நினைச்சு இந்த பொண்ணுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலா லதா இருக்காங்கல்ல, மோனிஷா கிட்ட தனியா பேச விட்டுருக்க மாட்டாங்க. லதா எதுக்காக அப்படி பேச விடல? ஒருவேளை மோனிஷாவை இவங்க தான் மிரட்டி சொல்ல வச்சிருக்காங்க போல. அந்த பொண்ணோட பாஸ்ட்ல ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரியும் தெரியுது சார். அந்த பொண்ணை பத்தி முழுசா விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. சரி சரி விசாரி. அதே சமயம் ஜீவனை பத்தியும் விசாரிச்சுட்டு, எனக்கு என்னமோ ஜீவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஏத்துக்கிறாரு. ஜீவனோட ஒய்ஃப் பேரு மாலினின்னு சொன்னல. இப்ப மாலினி முகத்தை மறைச்ச மாதிரி தான் வெளியே வராங்க. அப்ப மாலினியை தடுத்து தீபக் பேசுறாரு. வேற ஒரு டாக்டரை காமிச்சாங்கல்ல, இவர் தான் தீபக். தீபக்மே உங்ககிட்ட பேசணும் மேடம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு. நான் வந்து மாலினி கிடையாது, நான் வந்து அந்த டாக்டரோட ஒய்ஃப்லாம் கிடையாதுன்ற மாதிரி இவங்களும் வேகமா கிளம்புறாங்க. ஒருவேளை அவன் மீடியாக்காரன் நினைச்சு இந்த மாதிரி கிளம்புறாங்க. இவருமே பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. எங்க கிளம்பி இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக தான் கிளம்பி இருக்காங்க போல. இப்ப ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எங்க வீட்டை சுத்தி மீடியாட்களா இருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பொண்ணுமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் சத்தியமா எதுவுமே பண்ணல, அந்த மோனிஷா பொண்ணு கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கூட நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றத ப்ரூவ் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க அந்த லதா என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கும் போது, என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அந்த வழியை நீ யூஸ் பண்றியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஒய்ஃபுமே சரின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வழியை சொன்னார்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி வீட்டுல சோகமா இருக்க பொண்ணை காட்டுறாங்க. இந்த மோனிஷா அழுதுட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக மோனிஷா கதவை திறந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. யார் வந்தாங்கன்னு தெரியல. இப்ப மோனிஷா இறந்து போயிட்டா போல. மோனிஷாவோட அத்தை தான் பாடியை பார்த்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. மோனிஷா இறந்து போகும்போது கையில ஒரு போன் இருந்திருக்கும். அந்த போன்ல சில விஷயங்களை டைப் பண்ணி வச்சிருக்கா. என்ன டைப் பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா, இதுக்கும் ஜீவன் சாருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஜீவன் சார் அப்பாவி அப்படின்ற மாதிரிலாம் டைப் பண்ணி வச்சிருக்கா. இது உண்மையிலேயே மோனிஷா தான் பண்ணாலா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து கத்திய வச்சு அறுத்துக்கிட்டு இறந்து போன மாதிரி தான் இருந்திருப்பா. மோனிஷா ஒருவேளை கில்ட்ல உண்மையை சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி யோசிக்கிறாரு. கில்ட்ல பண்ணாலா இல்ல வேற யாராவது சாவடிச்சுட்டு இவனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெசேஜை டைப் பண்ணி வச்சாங்களா, இவனுக்கு வேண்டிய, அதாவது இந்த டாக்டர் ஜீவனுக்கு வேண்டிய யாராவது கூட பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒய்ஃப் கூட பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. மோனிஷா வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டான்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பாக்குற மாலினி இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிட்டாங்களான்றது தெரியல. ஆக்சுவலா தீபக்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நியூஸ்ல இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தீபக் வராரு. வந்த தீபக் வேகமா டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு, இந்த கேஸ் வந்ததுல இருந்தே நீங்க கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க, நீங்க ஏதாவது தப்பு கிப்பு பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஒரு டாக்டர்ல, அதனால இந்த மாதிரி கேக்குறாங்க. நான் எதுக்காக தப்புலாம் பண்ண போறேன், நான்லாம் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. இவர் எதுக்காக அந்த டாக்டரோட ஒய்ஃப் கிட்ட பேச ஆசைப்பட்டாருன்னு தெரியல. அந்த பொண்ணா தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்றதை இவங்க செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த பொண்ணா தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அங்க ஒரு தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கு, அதுலதான் இவளோட கையை கட்டாயிருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதாவது வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. நான் நினைச்சது சரியா போயிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த ஜீவன் தான் ஆளை வச்சு இந்த விஷயத்தை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா ஜீவனை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மோனிஷாவை நீ தானே சாவடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. சார் நான் உள்ள இருக்கும் போது எப்படி சார் சாவடிக்க முடியும்ன்ற மாதிரி கேட்கறான். என்ன அறிவழித்தனமா பேசுறதா நினைக்கிறியா, நீ சொல்லி கூட யாராவது பண்ணிருக்கலாம்ல, உன் ஒய்ஃப் பாக்குறதுக்காக வந்தாங்க, உன் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லி பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. நான் ஏன் சார் அப்படி பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி ஜீவன் சொல்றான். இல்ல மோனிஷா முதல்ல உன் மேல குற்றச்சாட்டு வச்சா, ஆனா இப்ப சாகும் போது உன்னை காப்பாத்திட்டு சாகணும்னு நினைச்சிருக்காளே, அதனாலதான் உன் மேல சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் சத்தியமா மோனிஷா விஷயத்துல நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் அவகிட்ட எல்லா மீதியும் நடக்கல, அவ சாவுக்கும் நான் காரணம் இல்ல சார், இதை நான் எங்கனால வந்து சொல்லுவேன், எனக்கு எதிராக எவிடன்ஸ் இருந்தா நீங்க அதை வச்சு என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜீவன் தைரியமா பேசுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் அந்த லதாவை பத்தி விசாரிக்கும் போது லதாவை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா சொல்றாங்க. அதாவது லதா நல்லவ கிடையாது, ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதுக்கு நினைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது மூலியமா லதா மேல ஹெவியா டவுட் வருது. லதா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல விசாரிக்கும் போது ஒரு டாக்டர் என்ன சொல்றாருன்னா, லதா அந்த பொண்ணை இங்கேயும் வர வச்சா, என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, அந்த பொண்ணு கிட்ட நான் எதுவுமே பண்ணல, ஆனா தப்பா நடந்துகிட்ட மாதிரி போர்ட்ரேட் பண்ணா, போலீஸ் கிட்ட போவேன்னு சொன்னா, நீ யார்கிட்ட வேணா போய்க்கோ, நான் தப்பு பண்ணல, நான் அதை ப்ரூவ் பண்ணிப்பேன் தைரியமா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் லதா அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டா, வேலையை விட்டும் போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு.
அப்ப லதா இதே வேலையா தான் இருந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்க்குமே இங்க டவுட் வருது. இதுக்கப்புறம் லதா இருக்காங்கல்ல, தீபக்னு ஒருத்தர் கிட்ட வேலை பார்த்திருக்கிறது தெரியுது. அந்த டாக்டரையும் பார்த்து பேசிடலான்ற மாதிரி தீபக்கோட வீட்டுக்கு இவர் வந்துடுறாரு. நமக்கு ஏற்கனவே தீபக்கா காமிச்சிருக்காங்கல்ல, தீபக் கிட்ட லதா உங்ககிட்ட வேலை பார்த்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி சொல்லும் போது லதாக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்ததான்னு கேட்கிறாரு. அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. தீபக் கேள்வி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பதட்டமா தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் தீபக்கோட ஒய்ஃப் என்ன போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப போலீஸ்மே தேவைப்பட்டா திரும்பி வரோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. என்னங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்கன்னு ஒய்ஃப் கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தேவையில்லாம யோசிக்காதன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் மேல சந்தேகம் வருது. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, மாலினியை பாக்குறதுக்காக வராரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க கதவை திறக்க வரவே மாட்டாங்க. மீடியாட்கள் தொல்லை பண்றதுனால கதவை திறக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. இவருமே கத்தி கத்தி மாலினின்னு கூப்பிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே கதவை திறக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மாலினியை பாக்குறதுக்காக வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மாலினியோட டவர் ரேஞ்சை செக் பண்ணும்போது அந்த மோனிஷாவோட வீட்டுக்கு இவங்க போயிருக்கிறது தெரிய வருது. மோனிஷாவை நீ தானே சாவடிச்ச, உன் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக நீ தானே சாவடிச்சன்னு கேட்கிறாரு. சார் சத்தியமா அப்படி இல்லவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையை சொல்லு, எதுக்காக மோனிஷா வீட்டுக்கு போனன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், என் ஹஸ்பண்ட் ஜீவன் கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கவே மாட்டாரு, நீ பொய் சாட்சி சொல்லியிருக்கல, திரும்பி வந்து வாபஸ் வாங்கிருன்னு கேட்கறதுக்காக தான் போனன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி வந்தவங்க வாபஸ் வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, எதுனால என் அத்தை கிட்ட பேசிக்கோங்கன்ற மாதிரி மோனிஷா சொல்றா. உன் அத்தையும் ஒரு ஃப்ராடு, நீயும் ஒரு ஃப்ராடு, ஒழுங்கா வந்து சொல்லுன்னு திரும்ப திரும்ப இழுத்துட்டு இருக்காங்க. நான் தான் போங்கன்னு சொல்றேன்ல, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்கன்ற மாதிரி மோனிஷா கத்துறா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே இது வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீ எதுவுமே பண்ணாம கிளம்பிட்ட அப்படிதானன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணாம தான் சார் அங்க இருந்து கிளம்புனேன், ஆனா நான் கிளம்பும் போது ஒருத்தனை அங்க பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒருத்தனை பாத்தியா, யார பார்த்தேன்னு கேட்கும் போது சார் ஏற்கனவே என் வீட்லயே அவன் பேசுறதுக்காக வந்தான் சார், என் ஹஸ்பண்டை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னான் சார், நான் பெருசா அவனை கண்டுக்கவே இல்ல, பார்த்தா என்ன ஃபாலோ பண்ணி அங்கேயும் வந்துட்டான், நான் போகும்போது அவன் வீட்டுக்குள்ள போனதை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவன் அடையாளம் தெரியும்ல, வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரி அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அசிஸ்டன்ட் விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல எப்பயோ இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சித்தி வீட்டுல இருந்தாங்கன்றது தெரிய வருது. அந்த சித்தியை பத்தி விசாரிக்கும் போது சித்தி பயங்கரமா கொடுமை பத்தி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப நேரா சித்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அதாவது மோனிஷாவை யாரோ அடிச்ச மாதிரிலாம் நமக்கு காட்டுவாங்கல்ல, இந்த சித்தி தான் அடிச்சிருப்பாங்க. சார் நான் கொஞ்சம் கொடுமை பத்தினது உண்மைதான் சார், என்கிட்ட இருந்து தப்பிச்சு அத்தை கிட்ட போறன்ற மாதிரி போயிட்டா, இப்ப பாருங்க உயிரே போயிருச்சுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. கொடுமைப்படுத்திட்டு பேச்சா பேசுற, ஒன்னால் தான் அவ எப்ப பாரு கஷ்டத்துல இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. சார் சித்தி கிட்ட இருக்கும் போதே அந்த பொண்ணு கையெல்லாம் அறுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா, சித்தி தான் தடுத்திருக்காங்க சார், பேசும்போது தான் தெரிஞ்சதுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அந்த லேடி சொன்னது மூலியமா டிராயிங்க வரைஞ்சிருக்காரு போல, இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை பாக்குற அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. சார் தீபக்னு ஒரு டாக்டரை பார்த்ததா சொன்னல, இது தீபக் மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க தீபக்கை லாக் பண்றதுக்காக வராங்க. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களான்ற மாதிரி ஒய்ஃப் கேட்கும் போது இவர் எதுவுமே பேச முடியாம அமைதியா பாக்குறாரு. அப்ப தப்பு பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி ஒய்ஃப் யோசிக்கிறாங்க. இப்ப தீபக்கை கூட்டு வந்துடுறாங்கல்ல, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, கடைசியா நீ தான் வீட்டுக்குள்ள போயிருக்க, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது சார் நான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றேன் சார், ஆக்சுவலா லதா என்கிட்ட வேலை பார்க்கும் போது சில வேலையை காமிச்சா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. லதா இதையே தான் பொழப்பா பண்றாங்க போல, அதாவது இந்த டாக்டர் மோனிஷா கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாருன்ற மாதிரிலாம் டிராமாவை கிரியேட் பண்றாங்க. இவருக்கும் பயம் வருது. ஏன்னா இவங்க வெளியே சொல்லி பேர் கெட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இவர் தப்பே பண்ணலனாலும் 50,000 ரூபாய் வரைக்கும் தரேன், இல்லனா 1 லட்சம் ரூபாய் தரேன், இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஆக மொத்தத்துல நம்ம ஏமாந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்புலயே தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஜீவன் ஒருத்தர் ஏமாற்றப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ ஜீவனையும் இப்படிதான் ஏமாத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜீவன் விஷயத்துல நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் ஜீவனோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் சொல்லலாம் நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ள அவங்க கிளம்பி இருப்பாங்க. அவங்க கிளம்புறாங்கல்ல, ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணிருப்பாரு. பார்த்தா அவங்க எங்க போறாங்கன்னா அந்த மோனிஷாவோட வீட்டுக்கு தான் போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, மோனிஷா கிட்ட நம்ம பேசலாம், மோனிஷா நீ பண்றது தப்புன்னு புரிய வைக்கலான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவர் மோனிஷா கிட்ட பேசுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாரு. மோனிஷா யாரையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, இவரை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பாங்க. வந்த இவருமே மோனிஷாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. உன் அத்தையும் நீயும் திருந்தவே மாட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அங்க இருக்க ஒரு கத்தியை எடுத்திருப்பாரு. அதாவது அத்தை ஒளிச்சு வச்ச கத்தியை இவர் எடுத்திருப்பாரு. அதை காமிச்சு இவங்களை மிரட்டி இருப்பாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. கத்தியை பார்த்தோன்னா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களே புடுங்கி அவங்களோட கையை அறுத்திருப்பாங்க. அதாவது இவரோட கையை பிடிச்சி கையை அறுத்திருப்பாங்க.
பொய் சொல்லாத, நீ தான் கோவத்துல பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் சத்தியமான கோவத்துல எல்லாம் பண்ணல சார், அந்த பொண்ணு சட்டுன்னு என்னோட கையை பிடிச்சு கையை வெட்டிக்கிட்டா சார், நானா இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா எப்படியாவது ஜீவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு போன்ல இவர் தான் டைப்லாம் பண்ணிருப்பாரு. ஏன்னா இவ்வளவு ஆயிடுச்சு, ஜீவனை காப்பாத்துறதுக்காக நம்ம இந்த பொண்ணு டைப் பண்ண மாதிரி செட் பண்ணிடலான்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவர் அவதிப்பட்ட மாதிரி அந்த ஜீவன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணதா சொல்றாரு. இப்பயுமே இன்ஸ்பெக்டருக்கு சில சந்தேகம் இருக்கு, அதை பத்தி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஜீவன் தப்பு பண்ணலன்னு கூட வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த அத்தை மிரட்டும் போது எல்லை மீறி நடந்தாங்க, அதாவது கொஞ்சம் டச் பண்ணி எல்லை மீறி நடந்தாங்கன்ற மாதிரி தான் சொன்னான். ஆனா இந்த வாட்டி பாலியல் வன்கொடுமையே நடந்திருக்கு, ஜீவன் பண்ணனா யார் பண்ணா அந்த கேள்வி இருக்கதானே செய்யுது, இதுக்கான பதில அந்த லதா தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப லதாவை லாக் பண்ணி இவங்களுமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. லதா உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு, நீ தொடர்ச்சியா இந்த ஏமாத்து வேலை தான் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. சார் அந்த மாதிரிலாம் நான் ஏமாத்து வேலை பண்ணல சார், அவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்கல்ல, அதனால ஏழையான என் மேல பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாத, நீ பண்ணிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன் சம் அடி விழும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. அப்பயுமே எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. லதா வாயை திறக்கிற மாதிரியே இல்லல்ல, அதனால லதா போன்ல யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க, யார் கூட எல்லாம் டச்ல இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் சந்தேக வட்டத்துல கொண்டு வரணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை தாண்டி இந்த டாக்டர் ஜீவனுக்கு யாராவது எதிரிங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் யாரு, ஒருவேளை இவரோட இமேஜை காலி பண்றதுக்காக வேற யாராவது பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க ஒரு லிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த லிஸ்ட்டை ஜீவன் கிட்ட காட்டணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதுல உனக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கும்போது, ஆமா சார் இதுல இவன் கூட எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் பொலிட்டீஷியனா இருப்பாரு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஏதாவது கடலாம் வச்சிருக்கவங்க கிட்ட மிரட்டி காசு பாப்பாரு போல. அந்த மாதிரி ஜீவன் கிட்டயும் எனக்கு ஒழுங்கா காசு தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஜீவன் ஒரு கிளினிக்கும் வச்சிருப்பாரு, அந்த இடத்துல தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜீவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நான் எதுக்குடா காசு தரணும், காசெல்லாம் தர முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டுருப்பாரு. என் மேலேயே கைய வச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொலிட்டீஷியன் இருக்காருல வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொலிட்டீஷியன் இருக்காருல அடிக்கடி லதா கிட்ட பேசியிருக்காரு, கடைசி சில நாட்கள் கூட பேசியிருக்காரு. இதனால இந்த பொலிட்டீஷியன் மேல ஹெவியா டவுட் வருது. இப்ப நேரா பொலிட்டீஷியனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. லதா மூலியமா ஜீவனோட பேரை டேமேஜ் பண்றதுக்காக நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆதாரம் இல்லாம வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. ஆதாரம் இல்லைன்னு யார் சொன்னா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, நாங்க லதா கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு தான் உன்கிட்ட வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தெரிஞ்சோனே லதா கிட்ட தான் வந்திருப்பாங்க. லதா அந்த பொலிட்டீஷியனுக்காக தானே இந்த விஷயத்த பண்ண, ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும் போது, ஒத்துக்கிறேன் சார், ஆமா அந்த பொலிட்டீஷியனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ண எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாங்க. ஆமா சார், டாக்டரை ஏமாத்தி கொஞ்சம் காசெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், பொலிட்டீஷியன் எனக்கு வேற சில விஷயங்கள்ல அதாவது வேலை வாங்கி தரதுல எனக்கு ஹெல்ப் பண்றதா சொன்னாரு, அப்படி சொன்னவரு எனக்காக ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரு வேலை ஆகணும்ன்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியன் தான் ஜீவன் வேலை பார்க்குற இடத்துல இவங்களை சேர்த்தே விட்டுருப்பாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொன்னோன்னா இவங்களுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணை வச்சு ஜீவனையும் நீ அசிங்கப்படுத்தணும், நீ வெளியே வெயிட் பண்ணு, இந்த பொண்ணு கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி லதா வெளியே போயிடுறாங்க. அப்படி வெளியே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு உள்ள வந்தா அந்த பொலிட்டீஷியன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட உண்மையிலேயே எல்லை மீறி நடந்திருக்காரு, அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. லதாவும் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த வாட்டி உண்மையிலேயே பாலியல் வன்கொடுமை நடந்த மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன், என் சாம்பிள்லாம் எதுவுமே இல்லை, ஆனா பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறத யாருனாலும் உறுதிப்படுத்துவாங்க, உடனே நான் சொன்ன மாதிரி போய் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த வாட்டி உண்மையிலேயே அது நடந்திருக்கணும், ஏன்னா அவன் கண்டிப்பா மாட்டணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி இவங்க நடிச்சே காசை வாங்கிடுவாங்கல்ல, இந்த வாட்டி உண்மையா இருந்தாதான் அவன் மாட்டுவான்றதுக்காக அந்த பொலிட்டீஷியன் தான் இப்படி பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டாக்டரை ஏமாத்துறதுக்காக வந்திருப்பாங்க. மோனிஷா பாஸ்ட நினைச்சு கஷ்டப்பட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, உண்மை என்ன தெரியுமா, இந்த விஷயத்தை நினைச்சு தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது பொலிட்டீஷியன் எல்லை மீறி நடந்துட்டார்ல, அதை நினைச்சு தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாத, நம்ம டாக்டரை மாட்டி விட்டுட்டா காசு கிடைச்சிரும், நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி இந்த அத்தை சமாதானப்படுத்தி இருப்பாங்க. அதை தாண்டியும் அந்த பொண்ணு செத்துடலான்ற மாதிரி முடிவெடுத்திருப்பா. என் மேலதான் சார் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அத்தை அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அத்தையோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அத்தையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் இந்த பொலிட்டீஷியன் தானே இதுக்கு பின்னாடி இருக்காரு, வாடான்ற மாதிரி இந்த பொலிட்டீஷியனையும் இங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. சோ இப்ப ஜீவன் மேல எந்த ஒரு தப்புமே
இல்லன்றது தெரிஞ்சதுல ஜீவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஜீவன் கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் மன்னிப்புலாம் கேட்கிறாரு, சந்தேகப்பட்டதுக்காக மன்னிப்புலாம் கேட்கிறாரு. ஜீவன் என்ன சொல்றாருன்னா, உங்க வேலையை தானே சார் நீங்க பாத்தீங்க, நீங்க நேர்மையா உங்களோட விசாரணையை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனை வராதுன்னு நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்பினேன், அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸுங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஒய்ஃபும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி தான் அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ஜீவனோட பொண்ணு ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வரா. அவன் மட்டும் தனியா வரல, அம்மாவும் கூட வந்திருக்காங்க. ஆக்சுவலா பொண்ணு அதுக்கப்புறம் வந்து கில்ட்னால உண்மையெல்லாம் சொல்லியிருப்பா. அதுதான் அவர்லாம் என்ன தப்பா டச் பண்ணது இல்ல, நான் தான் இந்த மாதிரி பண்ணேன், அது வெளியே வந்துற போதுன்றதுக்காக பொய்யா சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவருமே பொண்ணையும் அம்மாவையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இவருக்கு கெட்ட பேர் ஏற்பட்டதுனால கிளினிக்க மூடி இருப்பாரு. இப்ப அது எல்லாமே சரியாயிருது இல்ல, இவருமே இவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதோடயே இந்த கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.